Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள போடூர் கிராமத்தில் டாஸ்மாகிலிருந்து வாங்கும் மதுபானங்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்கும் சந்து கடைகள் செயல்பட்டு வந்தன. இந்த சட்டவிரோத மது விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பென்னாகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சமூக சீர்கேடு பெருமளவில் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆண்கள் அதிக அளவில் மது அருந்துவதால் குடும்பங்கள் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவதாகவும் மாணவிகள் உட்பட பெண்கள் பாதுகாப்பற்ற சூழல் உருவாகியுள்ளதாகவும் உள்ளூர் பெண்கள் பலமுறை புகார் அளித்திருந்தனர். இருப்பினும் காவல்துறை தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி பெண்கள் தாங்களே அதற்கு தீர்வு காணும் வகையில் களத்தில் இறங்கினர். 27ஆம் தேதி அன்று ஒன்று திரண்ட அவர்கள் கிராமத்தில் செயல்பட்டு வந்த 4 சந்து கடைகளையும் அடித்து நொறுக்கினர். மதுபான பாட்டில்கள் பல உடைக்கப்பட்டன. அப்போது சட்டவிரோதமாக மது விற்று வந்த கோவிந்தராஜ் என்பவர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் எதிர்ப்பு தெரிவித்து தகராறு செய்தார். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பெண்கள் அவரை சுற்றி வளைத்து தாக்க முயன்றனர். ஆனால் கோவிந்தன் பெண்களிடம் இருந்து தப்பி ஓடினார். இருப்பினும் விடாத பெண்கள் கோவிந்தனை ஓட ஓட விரட்டி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண்களின் இந்த அதிரடி நடவடிக்கையால் போடூர் கிராமம் முழுவதும் பெரும் பதற்றம் நிலவியது. சம்பவம் தொடர்பாக போடூர் பகுதியை சேர்ந்த 48 வயதான கோவிந்தராஜ், 58 வயதான மாதேஷ், 39 வயதான சௌதாமாள் உள்ளிட்ட 3 பேரை பென்னாகரம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராம பெண்களின் இந்த தைரியமான போராட்டம் அப்பகுதியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க வேண்டும் என்பதில் அந்த பகுதி பெண்கள் உறுதியாக உள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.